நிஜாமுதீன் சார், இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பிரதான கட்சிகள்லாம் புறக்கணிச்சாங்க. பாஜக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் புறக்கணிச்சாங்க. திமுக, நாம் தமிழ் வழக்கம் போல போட்டிக்கிட்டாங்க. இப்போ தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. இந்த முடிவின் அடிப்படையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ புறக்கணித்த கட்சிகள் பாஜக, அதிமுக எல்லாம் இருக்காங்களே, அவங்களுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவின் அடிப்படையில் அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? அவர் எண்ண ஓட்டங்கள் அதான் முதலே சொல்லிட்டாங்களே, எண்ண ஓட்டம் அழகாக பிரதிபலித்தார் முரளிதரன் அவர். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையாக சங்பரிவாருடைய ஒட்டுமொத்த குரலாகவே உயர்த்தார். காங்கிரஸை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கார்த்திக் சிதம்பரம் போன்றவரை தலைவராக வேண்டும் என்று சொன்னார். அது கட்சியை கலைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிடலாம். கட்சியில் ஒரு சாதாரண தொண்டல் வரலான்னு பொதுவாக சொல்லலாம். ஒரு கட்சியுடைய தலைவர் உச்சமட்டத்தில் இருக்கக்கூடிய உலகளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய தலைவருக்கு ஒப்பிடும் பொழுது அடுத்து சொல்லக்கூடியவர்களை சொல்லும் பொழுது அடுத்த கபில் சிபில சொன்னார், சிதம்பரத்தை சொன்னார், கடைசியில் கார்த்திக் சிதம்பரத்தையும் சொல்லிட்டார். இப்படி ஒரு நல்ல ஆசை அவருக்கு இருக்கிறதை தெளிவாக பார்க்க வேண்டும். இந்தியாவை வித்து விட்டார்கள். ஒட்டுமொத்த பொது நிறுவனங்களை வித்தது யார்? இன்று அமெரிக்காவிலிருந்து புறந்தள்ளக்கூடிய மக்களை கொண்டு வருவதற்கு ஒரு விமானம் கூட இல்லை இந்திய அரசிடம் என்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஏர் இந்தியா வித்தாச்சு, இந்தியன் ஏர்லைன்ஸ் வித்தாச்சு. அதைத்தான் நெட்டிசன்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டு விட்டார்கள். எப்படி கொண்டு வருவார்கள் என்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்ப பார்க்கிறோம். இவர்களை வெற்றி நாங்களாம் வளர்ந்துட்டோம், காங்கிரஸ் வளரவில்லை. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? நேற்றுக்கு முன்தினம் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொன்னார், 18க்கு மேலே வயசுக்கு மேலே உள்ளவர்களுடைய டிஜிட்டல் பர்சன்டேஜ் காட்டக்கூடியதை விட கூடுதல் வாக்கு எப்படி விழுந்ததுன்னு கேட்கிறார். வாக்கு எப்படி வாக்காளர்கள் இருக்காங்க, எழுத்துப்பூர்வம் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, தேர்தல் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பிரபாகர் ஒரு கேள்வியை கேட்டார். 5 மணிக்கு போலிங் முடிஞ்சு 6 மணிக்கு டோக்கன் கொடுக்கும்போது எல்லா ஊர்லயும் 1.5% 1% ஓட்டு இதுவரைக்கும் நடந்த தேர்தலையும் சரி, அந்த நேரத்தில் நடந்த சில மாநில தேர்தலையும் சரி கொடுத்திருக்கும் போது மகாராஷ்டிராவில் மட்டும் 8%, 10%, 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு விழுந்தது எப்படி என்று கேட்டார். அதுவரை தேர்தல் கமிஷன் பதில் சொன்னதா? எல்லாமே மாயஜாலமாகத்தான். இன்னை வரை உலக அரங்கிலே ஊடகவியாளர்கள் மட்டுமல்ல, உலக தலைவர்கள் பொதுவான விமர்சகர்கள் சொல்வது ஏவே மிஷினை வைத்துத்தான் போலியாக ஜெயித்துக் கொண்டிருக்கிறது பாஜக என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த புள்ளிவரத்திற்கு தேர்தல் கமிஷன் பதில் சொன்னிச்சா? சார், ஒரு வெளிப்படை தன்மை வேண்டும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நீங்க கேட்கலாம், தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மக்கள் நம்ப மாட்டாங்க. நீ இல்ல ஒரு கவுடலுக்கு ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத அளவில் இருக்கிற காலத்தினால இங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா தான் கர்நாடகா மாதிரி பாதி கொஞ்சம் கொஞ்சம் 20%, 30%, 50% ஆக்கலாம், 40% ஆக்கலாம். ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஆக்க முடியாது, இங்க செய்ய முடியல. இப்ப எப்படி ஜெயிச்சீங்க டெல்லியில? வெற்றி பெற்றாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சந்தேகம் வருதுன்னு சொல்லலாம். ஒருவருக்கான அதிக வாக்கு பெற மாதிரியான ஏற்பாடு நீங்க பண்ணலாம். நீங்க மகாராஷ்டிரா பாருங்க, நாட்டு பெரிய பெரிய மந்திரிகள் வந்தவங்க போய் 40, 400 ஓட்டு, 300 ஓட்டு, 150 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கு தேர்தல் ஒரிஜினல் நடந்துச்சாக்க டெல்லியில? அவர்களை 10 ரூபாய் எடுத்து டீ குடிக்க கூட விடாமல் கடந்த 5 ஆண்டு முடக்கி முதலமைச்சரையும் சிறையில் வைத்து நீ உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்குது, எந்த அடிப்படையில் சார்ஜ் படம் வச்சிருக்கிற, என்ன நடந்தது? இவங்க கொடுக்கலாங்களுக்கான ப்ரூஃப் எங்க? அவருடைய துணை முதலமைச்சரும் சரி, மற்ற அமைச்சர்களையும் சரி ஓட வரட்டி ₹1 பாக்கெட். நான் கேட்கிற 10 ஆண்டுகள்ல உங்க மத்திய ஒன்றிய அமைச்சர்கள் யாருமே ஊழல் செய்து சிறைக்கு சென்றார்களா? விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்களா? எல்லாமே யோக்கியமானார்களா? ஒரு ஃபாதரையும் அவர் குழந்தைகளையும் எரித்துக் கொண்டவர்கள் மந்திரி இல்லவங்க ஆட்சியில. இன்னைக்கு தூங்கி இருக்கீங்க, தமிழ்நாட்டில் வந்திருக்கீங்க. முடியாது சார், தமிழ்நாடு கேரளால நடக்காது. உங்களை வெற்றி என்பது நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தமிழக கூட்டணி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆம் ஆத்மி பொறுத்த வரைக்கும் அங்க தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தாங்க. இப்ப இந்த முறை 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வெற்றி பெறாங்க டெல்லியில. அப்போ பாஜக அப்படிங்கிறது ஒரு பிரிவுக்கான கட்சி, ஒரு மதத்துக்கான கட்சி, ஒரு சமூகத்துக்கான கட்சி அப்படிங்கிற பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கு. ஒரு சாதிக்கான கட்சி, ஒரு சாதிக்கான கட்சி அப்படிங்கிறது உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அது அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் பெண்கள் வாக்குலாம் தமிழிசையுடைய குடும்பம் சொல்லுகின்ற குடும்பம் அல்ல. தமிழிசை பதவிக்காக மாறிவிட்டார். இல்ல ஓட்டு விழுந்திருக்கு சார். எங்க விழுந்திருக்கு? இஸ்லாமிய வாழக்கூடிய பகுதியில் விழுந்திருக்கலாம். ஓட்டு அவங்க போட்டாங்களா, மிஷின் போடிச்சான்னு பார்க்கணும்ல. அதுதான குற்றச்சாட்டு. தொடர்ந்த குற்றச்சாட்டுகள் அவைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவிற்கு முதல்ல பதில் சொல்லிட்டு வெளியே வாருங்கள். டெல்லியில எல்லாமே நீங்க தான், மகாராஷ்டிரா எல்லாமே நீங்க ஆட்சியும் நீங்க. அங்கே 2 இரட்டை பிரகாஷ் சொன்ன மாதிரி இரட்டை இன்ஜின் கொண்ட ஆட்சி அங்கே நடந்த காரணத்தினால நீங்க அதை செய்து விட்டீர்கள். அங்கே முதலமைச்சர் அல்லாத ஒரு ஏவலராகத்தான் அவரால் இருக்க முடியும். எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி விட்டீர்கள்.
தனது பாக்கெட்டில் பணம் இருந்து 10 ரூபாய் எடுக்க முடியாமல் சிறையை தள்ளிவிட்டீர்கள். அவரை முதலமைச்சர் ஆக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்து விட்டீர்கள். பின்ன எப்படி வரும்? எப்படி ஜெயிக்க முடியும்? முடியாது. இது நீங்க தீர்ப்பை எழுதி வச்சுதான் நடத்துறீங்க. வருகின்ற தேர்தலுக்கு முத்தாய்ப்பாக உங்களுக்கு டெல்லி வேணும், இருந்தா தான் பண்ண முடியும். உலக அரங்கில உங்களுக்கு மிகவும் நட்பானவர்கள். நீங்க போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிய மோடி, போன தேர்தல் நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க, தோத்தாரு. அவ்வளவு நெருங்கிய நட்பு உங்களுக்கு. ஒரு ஆண் மகனை, ஒரு நம்ம குடிமகனை நீங்கள் ஒரு மானத்தோடு கொண்டு வர முடிந்ததா? விளங்கிட்டு வரக்கூடிய ராணுவத்தில் கொட்டிட்டு போற மாதிரி கொட்டிட்டு போறான். கண்டனம் தெரிவித்தாரா பிரதமர்? வெளியுறவு அமைச்சர் இப்படிதான் நடக்குங்கிறார். இது மரபுதான் என்றார். வெளியேற்றக்கூடிய நிகழ்வுங்கிறது வழக்கமா நடக்கிறது அப்படின்னு சொன்னார் சார். சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றக்கூடிய நிகழ்வு வழக்கமா நடக்கிறதா? ராகுல் காந்தி மறுத்தாரா? நாங்க யாரும் மறுத்தோமா? பிரச்சனை அதுவல்ல. மரியாதையாக மனித உரிமையோடு மனித மாண்போடு திருப்பி வர வேண்டும் என்பதற்கு கண்டனம் எங்கே? நீங்க எங்க நாட்டில் அடிப்படை டாக்குமெண்ட் குடி போறா திருப்பி அனுப்பதான் செய்வேன். இலங்கைக்காரர்கள் நம்ம திருப்பி அனுப்புறோம், அதெல்லாம் இல்ல. இப்படி கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு ஒரே டாய்லெட்ல 150 பேர் 200 பேர் அடைச்சா கொண்டு வந்து திருப்பி அனுப்புறோம். நாங்க அதை யாரும் கேட்கலையே. ராகுல் காந்தி எதை கேட்டார், எதை பேசினார்? மனித மாண்போடு மனித நேயத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்றுதான் கேட்டார். அதற்கு பிரதமர் பதில் சொன்னாரா? மணிப்பூருக்கு பதில் சொல்லாத பிரதமர் அதுக்கு எப்படி பதில் சொல்லுவார்? அவருடைய நண்பர் அல்லவா அவர். இந்தியாவை வெளிநாட்டிலே காவி கொடுத்து உள்நாட்டிலே விற்று அம்பானிகளிடம் அதானிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காரைக்கால் போர்ட் அவர்கிட்ட இருக்குது, அதானிட்ட. ஒவ்வொரு போர்ட்டா வந்து கொண்டிருக்கிறது. வெளிவாரத்துறை ஒட்டுமொத்தமாக வெளிவாரங்கள் அம்பானியிடம் மாறிக்கொண்டிருக்கின்றன. எத்தனை போர்ட் குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காரைக்கால் தமிழ்நாட்டில் காரைக்கால பிடிச்சிட்டாங்க. நீங்க போர்ட்டை தமிழ்நாட்டில் சென்னைக்கு தூத்துக்குடிக்கு அடுத்து பிரதானமாக இயக்கக்கூடிய போர்ட்டாக காரைக்கால் வந்து விட்டது. கடலூர் அவுட்டு, குளச்சல் இல்ல, தூத்துக்குடியும் பின்வாங்கிடும், திருச்சி ஏர்போர்ட்டை பிடிச்சாச்சு. எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்தியா? படித்தவர், பண்பாளர், மனிதர் சிந்தித்து பேச வேண்டும்.